அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற டெய்லி அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேசு தமிழா பேசுடைய 5வது ஆண்டு விழாவும் வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா தபோவன் அரங்கில நடக்க இருக்கு. நாங்க எல்லாரும் அங்க வரோம். அது மட்டும் இல்லாம பல ஆளுமைகள் வராங்க. அவங்க பேசுறது கேட்கணும், எங்களையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அன்னைக்கு சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா தபோவன் அரங்குக்கு வாங்க, நேர்ல பார்க்கலாம். ஸோ முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து தான் தாவேகாவுடைய அது பொதுக்கூட்டமா மாநாடா பிரச்சாரமா எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஈரோடுல நடந்து முடிந்துச்சு. அங்க தாவேகா தலைவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களுமே பதில் கொடுத்திருக்காங்க அவர் சொன்ன சில விஷயங்களுக்கு. அது மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட் தான் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அதாவது ஈரோட்ல மக்கள் சந்திப்பு, கூட்டம், பொதுக்கூட்டம் அந்த மாதிரி என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுல மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் போயிட்டு என்ன பேசுறாரு, திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி, இனிமே 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி வீரவசனம்லாம் பேசியிருந்தாரு. என்னங்க இது கேட்கறதுக்கே இப்படி இருக்கே, நீங்க சினிமா டைலாக்கா பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படி தோணினாலும் சரி ஓகே, விஜய் அவர்களை பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க கூடின கூட்டங்கள் அதிகமா இருக்கு. வேற ஏதாவது பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் திமுக அஃபெக்ட் பண்ற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாரே தவிர மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் புலம்புனதா சொல்லப்படுது. ஆமா, ஏன் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுதும் குரல் கொடுத்த விஜய், அந்த மழை பெஞ்சு சென்னையில தண்ணி எல்லாம் நின்னப்ப கூட மாநகராட்சி என்னதாங்க பண்ணுது, திமுக அரசு இதை கூட கவனிக்காதா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டவரு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காம இருக்காரு. நீங்க உங்க கருத்து என்னவோ உங்க கருத்தை சொல்லுங்க, இங்க விலைக்கு ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருங்க அப்படின்னா அவர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு. ஏன்னா இந்துக்கள் ஓட்டம் அவருக்கு முக்கியம், இஸ்லாமியர்களுடைய ஓட்டம் அவருக்கு முக்கியம் அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துல அமைதி காத்திருக்காரு. அவருக்கு உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கக்கூடிய டீமுமே இதை பத்தி எதுவுமே சொல்லல, அதனால விஜயுமே எதுவும் சொல்லல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் பேசினதுலே அவங்க தொண்டர்கள் எல்லாம் இல்ல அவங்க ரசிகர்கள் எல்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ண போர்ஷன் என்ன அப்படின்னா, தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக கத்துறாரு. அதை எடுத்து பாத்தீங்கல்ல அப்படின்னு போட்டு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணாங்க. என்னன்னா, அந்த தாவேகாவுடைய தொண்டர் ஒருத்தர் மரத்து மேல ஏறி நின்று அந்த மின்விளக்கு கம்பம் ஒன்று அது மேல ஏறி நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாரு தலைவரை. தம்பி ஏறாத, இறங்கு, கீழே இறங்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவரோட கம்பேர் பண்ணி ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு ஷேர் பண்றாங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல இருந்து குதிக்க போறாது, இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்தும் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் கூட திரும்ப பண்றாங்களேன்னு கடுப்புல அவங்க தலைவர் கத்துறாரு. இதை டிஎம்கே ட்ரால் எடுத்து போட்டு அவங்க எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய மனநிலை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு. அரசியலா புரிதல் இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான். டிஎம்கே அட்டாக் பண்ணும், டிஎம்கே வீடியோஸ் அட்டாக் பண்ணும், டிஎம்கே இருக்கவங்களை அட்டாக் பண்ணும்னு சோசியல் மீடியாவை அட்டாக் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்களே தவிர ஆக்கப்பூர்வமா அவங்க கட்சி தலைவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு, இந்த பிரச்சனை இருக்கு, இதை பத்தி ஏன் தலைவரை பேச மாட்டேன்றீங்க, இதை பத்தி பேசுங்க, இல்ல அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு எதுவுமே சொல்லாம பேசுற எல்லாத்துக்கும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பெண்கள் எல்லாம் ஐயோ தளபதியை பார்த்துட்டேன், தலைவரை பார்த்துட்டேன் கூச்சல் போடுறாங்க. ஒரு கூட்டத்துக்கு அந்த தலைவர் என்னத்தை கத்து கொடுக்கறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவரு எதையுமே கத்து கொடுக்கலங்க. கும்பலா வரோமா, கத்துறோமா, போறோமா, பேசுறோமா. ஏன்னா இவரே ஒரு சிஎம் அங்கிள் அப்படின்றாரு. அவருக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேணாம், அவர் இருக்கக்கூடிய பதவிக்காவது மரியாதை கொடுக்கணும்ல, அதையே பண்ண மாட்டேன்றீங்க. நாளைக்கு உங்க தொண்டர்களும் இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா தான் நிக்குது. இப்ப தாவேகான்னு எடுத்துக்கிட்டோம்னா 234 தொகுதியிலையும் முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களை தான் வேட்பாளரை நிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டத்துல ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் தாவேகெல்லாம் அப்படி முன்னுரிமை கொடுக்குற அளவுக்கு ஆட்கள் இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் எழுது. இப்ப செங்கோட்டையன் அவர்களும் தாவேகாவுக்கு இணைஞ்சிருக்காரு. ஒரு வியூக வகுப்பாளர் அம்மா அவர்களுக்கு
வந்து எப்படி பிரச்சார பயணம் பண்ணணும் அப்படின்றத வகுத்து கொடுத்த ஒருத்தர் அவர் இருக்காரு அப்படின்றப்போ அவராது சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்ற கேள்விகளும் எழுது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியா இருக்கும் பட்சத்துல தாவேக்காக்கு ஒரு சில வாக்கு சதவீதம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் அந்த வாக்கு சதவீதத்தை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவாது ஏதாவது பேசலாமே, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாமே. நீங்க எந்த பிரச்சனை பத்தியுமே ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க. கேட்டா நான் இதை பத்தி பேசினேன் அதை பத்தி பேசினேன்னு சொல்றீங்க. 5 நிமிஷம் பேசுறது ஒரு தலைவருக்கு அழகா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா இவர் பேசின விஷயங்களை பல கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவர் வந்து அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு, முதல் எலெக்ஷனே அவர் சந்திக்கவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சா போச்சான்னா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ கட்சிகள் வந்து இங்க பல வருஷமா இருக்கு, நாங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி செயல்பட்டு இருக்கோம் அப்படின்றத அவரும் பார்க்க தான் செய்யறாரு. சும்மா சினிமா டைலாக்லாம் பேசினா முன்னாடி வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம தாவேக்காவை பத்தி நிறைய அரசியல் தலைவர்கள், அண்ணாமலை அவர்களும் கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னங்க பேசுறாரு அவரு, இப்படிலாம் பேசினா சரியா வருமா? அவர் வந்து இதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான பிரச்சனையும் பேசல, மக்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியவும் இல்லை, ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத டேட்டாவை எடுத்து வந்து பேசினாரு. ஒரு பேப்பர் கொடுத்தா படிக்கிறாரு அவரு, இவர் வந்து திமுக விமர்சனம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த இப்போ நடந்தது இல்லையா ஈரோட்ல பேசின விஷயம் ஏதாவது ஒண்ணு சாதகமா இருக்கா, ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு தேவையானதா இருக்கா அப்படின்றதையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அவரை. ஆமா. அடுத்து வேற யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சேகர் பாபு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பால் குடிக்கிற பச்சை குழந்தை கட்சிங்க அது, அதுக்கெல்லாம் பவள விழா கொண்டாடிய கட்சி பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல அந்த கூட்டம் நடக்கும்போது பவள விழா பாப்பா கட்சி அப்படின்னு திமுகவை விமர்சிச்சிருந்தாரு. அது உனக்கு பிடிக்குது பிடிக்கல, கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆயிடுச்சு, 75 வருஷமா தமிழக அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கட்சியை பவள விழா பாப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த ஒரு குற்றச்சாட்டே தாவேகா தலைவர் மேல ஒரு பெரிய விமர்சனமா போயிட்டு இருந்துச்சு. அவர் பேசின விஷயத்த எல்லாருமே ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து திமுகவை தாக்குறது, தீய சக்தி திமுகன்றது, தூய சக்தி தாவேகான்றது, இது என்ன சினிமாவா? அவரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னன்னா நான் பேசும்போது மட்டும் சினிமா டயலாக் பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்களே, திமுகவோட தலைவர் அன்னைக்கு பேசும்போது நம்ம கேரக்டர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா இப்ப அப்படின்னு சொல்றது ஒரு சினிமா டயலாக் தாங்க. அவங்க பேசினா தப்பு இல்ல, நான் பேசினா தப்பா? அதுவும் போக இந்த மக்களை நம்பிதான் நான் அரசியலுக்கு வரேன், என் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன், என்னப்பா என்ன பார்த்துப்பீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாரு. தேர்தலில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் தாவேகாவா இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 1.5 வருஷம் ஆயிடுச்சு, களத்துக்கு வந்து அவங்க தலைவர் பேச மாட்டேன்றாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன்றாரு, பிரஸ் பீப்புளை சந்திக்க மாட்டேன்றாரு, பொது வெளியில எந்த ஒரு ஆரோக்கியமான கான்வர்சேஷனுமே இல்லை அவருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தர் டே டு டேல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஏதாவது தெரியுமா, அரசியல் புரிதல் இருக்கா, தமிழக அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா அவருக்கு கேள்விக்குறிதான். எதுவுமே தெரியாத ஒரு நபரை எப்படி அரசியல்வாதியா ஒத்துக்க முடியும்? அவருக்கு ஓட்டு போட்டு அவரை எப்படி முதல்வராக்க முடியும்? இது எந்த மாதிரியான ஒரு சூழலை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தும், தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விரும்புறாங்க, ஒரு புதுசா ஒருத்தர் கட்சிக்கு வந்திருக்காரு, அவர் கட்சி ஆரம்பிக்கலனாலும் கூட படம் ஷூட்டிங்க்கு போகும்போதும் கூட அவ்வளவு கூட்டம் வரும். இந்த கேரவன் செல்ஃபி எல்லாருமே பார்த்துருப்போம் மாஸ்டர் படத்தப்போ. இவர் கட்சிக்கு வராதப்பையும் அவ்வளோ கூட்டம் தான் வந்துச்சு. இப்போ கட்சிக்கு வரதுனால அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் இங்கே வராங்க. இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா கன்வெர்ட் ஆகும், ஆனால் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் பல அரசியல் விமர்சகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன, அடுத்த தலைவர் யாரு அப்படின்னா ஜெயக்குமார் இருக்காரு இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா தலைவருக்கு செங்கோல்லாம் கொடுத்திருக்காரு. பாத்தீங்கல்ல கூட்டத்தை, அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், அடுத்த முதல்வரே இவர் தான், தமிழக அரசியலோட எதிர்காலமே இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணி எல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யாரு வேணா அரசியலுக்கு வரலாம், எல்லாரும் எம்ஜிஆர்லாம் ஆயிட முடியாதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் எப்பேற்பட்ட தலைவர்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒருத்தரோட இவர் எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும்? ஒருத்தர் என்னன்னா நான் தான் இளைய பெரியாருன்றாரு, இன்னொருத்தர் அடுத்த எம்ஜிஆர்னு வராரு. என்னங்க தமிழக அரசியல்ல என்னெல்லாம் நடக்குது யாரு வேணா சொல்லலாம். ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்த அப்படின்னா மதுரையில நரிமேடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், பூர்ண சந்திரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பெரியார் சிலை கிட்ட போயிட்டு அங்க தீ குளிச்சு இறந்து போயிருக்காரு. என்னன்னா எங்க உரிமைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், கடவுள் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சில கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க, ஆனா கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்களும் இருக்கதானே செய்யறாங்க, ஆனா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவரோட உயிரை அவர் வந்து மாய்ச்சிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வருது.
வருது. இந்த செய்தியை பார்த்தாவது திமுக நிர்வாகிகள் கொஞ்சம் திருந்துங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஸோ நயினா நாகேந்திரன் அவர்களுமே மன வருத்தத்தோட அவருடைய ட்விட்ல சொல்லியிருந்தாரு, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இந்த மத அரசியலை திமுக அரசு கையில எடுத்துட்டு எதற்காக இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? ஏற்கனவே நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பை அவமதிச்ச மாதிரி ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. அவர் தான் தீபத்தூண் தான் இது, தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார்ல. இந்த மாதிரி நீதிபதி அவர்களே அவமதிச்சிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இல்ல நில அளவை கையில்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி மறுபடியும் மேல்முறையீடு பண்றதுக்கு என்ன காரணம்? என்னதான் நிரூபிக்க விரும்புறாங்க? சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக இப்படி 2 பேரையும் பிரிச்சு விட்டு சண்டை போட விட்டு இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? இதுக்கு நஷ்ட ஈடா என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு உயிர் போயிருக்கு, இன்னைக்கு ஒரு உயிரா இருக்கு, ஆனா நாளைக்கு எத்தனை உயிரா மாறுமோ? இதை பண்றது நாங்க கிடையாது, திமுக தான் பண்றாங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பதிவுல சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு இல்லையா, திருப்பூர்ல பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதை கேட்க பல கூட்டங்கள் வருது. எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க இந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறீங்க, ஒரு போராட்டம் பண்றீங்க அப்படின்ற காரணத்தினால அவசரமா அண்ணாமலை அவர்கள் நேற்று காவல்துறையினால கைது பண்ணப்படுறாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஏதாவது இன்சிடென்ட் ஆயிடுச்சு, கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா, அங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு போன காவல்துறையினர் என்ன கைது பண்ணணும் அப்படின்னு உடனே வராங்க பாருங்களேன் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையுமே காவல்துறையினர் மேல வைக்கிறாரு. இது தொடர்ந்து காவலர்கள் மேல இவர் மட்டும் கிடையாது, பல அரசியல் தலைவர்களுமே பல கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒழுங்கா தான் வேலை பாக்குறாங்க, ஆனா திமுக அவங்கள வேலை செய்ய விடுறது இல்ல. அவங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே காவல்துறையினர் வச்சு செய்ய வைக்கிறாங்க. இது நல்லதுக்கே கிடையாது அப்படின்ற விமர்சனத்தையுமே காவல்துறையினர் மேல பல அரசியல் கட்சி தலைவர்கள் வைக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இதுவரை நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான பதிவுல பார்க்கலாம். நன்றி.